நேற்று மருதாணி வைக்கிறதுக்கு டைம் இல்லை. சுப்பிரமணியன், உங்களுக்கு இருக்கு திறமை. நன்றி நன்றி. உங்ககிட்ட இப்போ நம்ம ரிலேஷன் இருக்கீங்க, ரிலேட்டிவ்ஸ் நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடி அதில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் அதுவே போதும். கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டா பாடினா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், பிடிச்சவங்களுக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அது போதும். என்ன இவ்வளோ மூடாரமாக இருக்குது? எங்கே காய போடுவேன் நான் ட்ரெஸ் எல்லாம்? பெட்ஷீட்டெல்லாம் அலசின மாதிரி இருக்குது, காய போடணும். சுப்பிரமணியன் மருதாணி வைங்க, வைக்கிறேன். நேற்று ரொம்ப வேலை, ஃபஸ்ட்டு நோம்புங்கிறனால வீடெல்லாம் துடைச்சி விட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி விட்டுட்டு நைட்டு வேறு சமையல் பண்ணிவிட்டு ரொம்ப வேலைனால எனக்கு அதை அரைச்சி வைக்க முடியல. இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன். நைட் ஆனது குளிர் வந்துருச்சு, அதனால தான் நைட்டு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், தூரல் விழுது, பொடி தூரலாக விழுது பாருங்க. நல்ல சாரல், குற்றால சாரல்னு நினைக்கிறேன். ஐயோ, ஃபோனும் நனையுது சேர்ந்து. உள்ளே போயிடலாம். ஃபோன் இப்போ தான் ரிப்பேர் பார்த்துருக்கு. பெட்ஷீட்டில் இல்லையாவா? எதுக்கு பெட்ஷீட்டை துவைச்சி போட்டேன், அது காய போடணும்னு. சாரல் விழுது. வசந்தகுமாரி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், வாங்க. இனிய காலை வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட். உங்கள் பட்டுக்குட்டி இங்கே உள்ளே போயிடுச்சு பாருங்கள். மண்டபத்திரம் வணக்கம் அண்ணி அக்கா, வாங்க மண்டபத்திரம். குட் மார்னிங் வசந்தகுமாரி சிஸ்டர், லைக் டன். தேங்க்யூமா, வெல்கம் டு மை லைவ். தேங்க்யூ சிஸ்டர். சுப்பிரமணியன், குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, மனசு மயக்குதா. மண்டபத்திரம் சாப்பிட்டீங்களா? நைட்டு தான் சாப்பிட்ணும். மண்டபத்திரம் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா? நைட்டு குடிச்சிட்டோம். சுப்பிரமணியம், மண்டபத்திரம் வணக்கம் ப்ரோ. மண்டபத்திரம் வறுத்த மீன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மண்டபத்திரம் ஏனக்கா கேஸ் தீர்ந்து விட்டதாக்கா? ஏன்? சாப்பிட்டேன்னு தானே சொன்னேன். ஓ, நைட் சாப்பிட்ணுன்னு சொன்னதுக்கா? உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சுப்பிரமணியன், எனக்கு எல்லாருக்கும் தான். வாங்க சாப்பிட்லாம். மண்டபத்திரம் வணக்கம் அன்பு ப்ரோ சொல்கிறாங்க. மண்டபத்திரம் சுப்பு அண்ணாவா? எங்கள் அக்கா. ஆமாம், சுப்பு அண்ணா தான். மருதாணி நல்லா தழுத்து இருந்தது, நல்லா இருந்ததில்ல, மறுபடியும் தழுக்கட்டும்.